நான் இந்த கம்பேரிசன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இது வந்து தளபதி தலைவர் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ தளபதி வந்து படம் நடிகை நிப்பாட்டிட்டாரு. தலைவர் இப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி ஒரு சின்ன நடிகராக இருந்திருப்பாரு. தலைவர் அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி நடிக்கவே வரல. தலைவர் அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 50 வருஷத்துக்கு முடியும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஸோ இப்படி ஒரு மனிதரை வந்து நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலா ரொம்ப சின்ன பையன் நான். எனக்கு வந்து தலைவர் தெரியும். அவர் வந்து ஸ்கிரீன்ல பார்த்தாலே கத்துவோம், ஓகே. பட் ஏன் கத்துறாங்க, எது கத்துறாங்கன்னா தெரியாது. சரி எல்லாரும் கத்துறாங்களேன்னு சொல்லி நம்மளும் கத்துறோம். அப்புறம் டிவியில பார்க்கும்போது தான் செம்மையா இருக்காருல்ல, மாசா இருக்காருல, ரசிச்சிருக்கோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு திரைப்படம் இது. அதாவது படைப்பை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ரிலீஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே என்கிட்ட சொல்லிட்டேன், மச்சான் நம்ம படையை கூப்பிடும். ஒரு 10 பேர் அப்படியா போயிருக்காங்க, ஒரு 10-15 பேர் இந்த படத்துக்கு போறோம்டா அப்படின்னு இருந்தோம். வந்துட்டோம், பார்த்துட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர் செந்திலோட காமம். அந்த மாப்பிள்ள இப்ப மட்டும் பேசுவோமா நீனு அப்படின்னு சொல்லாரு. கத்தி தொண்டை எறாயிருச்சு, அதனால பேச முடியல. அல்டிமேட். ஆக்சுவலா கவுண்டமணி சார், செந்தில் சார், இவங்க 2 பேருமே வந்து சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்தா அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜி. அது இந்த படத்துல எனக்கு பர்சனலி ஃபேவரட் வந்து செந்தில் தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்துல வர. ஓகே, இப்போ வந்து ரிலீஸ் மாதிரி வந்து கிளி படம் வந்து நிறைய வசூல் இருக்கு. அந்த இந்த படம் வந்து ஓவர்டேக் பண்ணிடுமா வசூல் ரீதியா கேட்கும் பண்ணலாம், பண்ணாமலையும் போகலாம். அதாவது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், எது மாசுன்னு கேக்குறீங்களா? தளபதி ஒரு நல்ல நடிகர் தான், நல்ல ஒரு மாசு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தளபதி வந்து படம் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாரு. இப்ப தலைவர் தான். ஆமா, படம் தான், படைய பார்க்கலாம். இப்ப பாஷா ரிலீஸ் பண்ணா இதோட அதிகமா கூட்டம் வரலாம். அண்ணாமலை ரிலீஸ் பண்ணும்போது இதோட அதிகமா கூட்டம் வரலாம். ஸோ மக்கள் வந்து ரொம்ப விரும்பிய ஒரு திரைப்படம். அது திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? கண்டிப்பா பண்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் நான் இந்த கம்பேரிசன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இது வந்து தளபதி தலைவர் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ தளபதி வந்து படம் நடிகை நிப்பாட்டிட்டாரு. தலைவர் இப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி ஒரு சின்ன நடிகராக இருந்திருப்பாரு. தலைவர் அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி நடிக்கவே வரல. தலைவர் அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 50 வருஷத்துக்கு முடியும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஸோ இப்படி ஒரு மனிதரை வந்து நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அவர் வந்து நம்ம எல்லாருமே சூப்பரா ஒரு கிளிப்பிங் போட்டாங்க ரோகிணியில். ஆக்சுவலா அதுல வந்து விஜய் சார் வருவாரு, எத்தனை தலைவர் படம் பார்த்துருக்கோம் அப்படிம்பாரு. நாங்க என்ன, அவரே ஒரு தலைவர் ஃபேன் தான், தளபதியே தலைவர் ஃபேன் தான். அதனால இது வேஸ்ட் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சுங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க கூடாது. செலிப்ரேட் பண்ணீங்களா, திருவிழாவை என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கணும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நீங்க வந்து படம் அது பாருங்க, புரியுதுங்களா? படையப்பாக்காக சின்ன வயசுல இருந்து இயங்கிட்டு இருந்தேன். அப்ப நான் சின்ன வயசுல 7 வயசுல படம் பார்த்தேன். ஃபேமிலியோட போய் பார்க்கும்போது அப்பயே எனக்கு விசில் அடிக்கணும், இது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். ஐ ஓன் அ ஸ்டார்ட் அப். என் ஸ்டார்ட் அப்ல வேலை செய்யற எல்லாருக்குமே இன்னைக்கு லீவு, அலாங் வித் டிக்கெட்ஸோட சேர்த்து. ஓகேங்களா? அது கொடுத்ததால அதை வேற வைரல் ஆக்கி வச்சிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்குமே லீவ் கொடுத்தாச்சு இன்னைக்கு.